ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வீனோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் ஷாப்லலாம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. அப்படியே வாயில் போட்டோன்னே கரையும். அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி. சிம்பிளாக வீட்டிலே செஞ்சிடலாம். புதுசாக சமைக்கிறவங்க கூட செஞ்சிடலாம். ஹார்லிக்ஸ் பர்ஃபி இல்லை ஹார்லிக்ஸ் மைசூர் பாக்குன்னு சொல்லுவாங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ரெசிபி நான் எப்படி வீட்டில் பண்ணணும் அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் கப்பு மெஷர்மெண்ட் கப்பு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் கப் இல்லைன்னா டம்ளர் இல்லை கிண்ணம் எது வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வீட்டில் அவைலபிள் இருக்கோ. ஆனால் அதே கப்பாலே எல்லாத்தையுமே மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் 240 கிராம் அளவு இருக்கிற கப் சைஸ் எடுத்திருக்கேன். அதால் ஒரு கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சுகர் சிரப் செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு கப்பில் கடலை மாவு நான் வறுக்காமல் சேர்க்குறேன். நீங்கள் வறுத்துட்டு கூட சேர்க்கலாம். நான் எப்போயுமே வறுக்காமல் தான் இதுக்கு சேர்ப்பேன். அதே ஒரு கப் சுகருக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்து ஒரு பவுலில் போட்டிருக்கேன். அரை கப்புக்கு கொஞ்சம் குறைவாக, அதாவது 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஹார்லிக்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். டேபிள் ஸ்பூனில் 6 டேபிள் ஸ்பூன் வரும். சாஷே பேக்கெட்டில் 5 ரூபா பேக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 பேக்கெட் வரும். இதுக்கு மேலே போடாமல் இந்தளவு போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ஹார்லிக்ஸோட ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கும். அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை பொதுவாக நம்ம இதுக்கு எண்ணெயும் நெய்யும் கலந்து செய்கிறோம் இல்லையா, அந்த மிக்சரில் கரைச்சிட்டு கூட செய்யலாம். அதை பின்னாடி சொல்கிறேன். இப்போ நம்ம சுகர் எடுத்து வச்சோம் இல்லையா, ஒரு கப் சுகர் எடுத்தோம்ல, அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை சுகர் சிரப் ரெடி பண்ணிகிட்ருப்போம். ஒரு கம்பி பதற அளவுக்கு. இதுக்கு நான் எவ்வளோ எண்ணெய் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு கப்புக்கு குறைவாக தான் நான் எடுத்திருக்கேன். இதில் அதாவது எண்ணெயில் பாதி, ரிஃபைண்ட் ஆயிலில் பாதியும் நெய்யில் பாதியும் சேர்த்துருக்கேன். ஒரு கப்புக்கு கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல் கப்பாகவும் ததும்பவும் ஊற்றலாம். ஃபுல்லாக நெய்லையும் பண்ணலாம், ஃபுல்லாக எண்ணெயிலையும் பண்ணலாம். நான் ஒரு கப் அளவுக்கு கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஹார்லிக்ஸ் கடலை மாவு மிக்சரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இது போடும்போது ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணுற ஸ்டேஜில் நீங்கள் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெய் மிக்சரை இதில் கொஞ்சம் போட்டு கரைச்சிட்டு கூட யூஸ் பண்ணலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி தட்டாமல் இருக்கும். நான் அப்படியே தான் சேர்க்குறேன். ஆனால் ஓடும்போது கைவிடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே போடணும், இல்லைன்னா கட்டி தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம போட்டு வச்சுருந்தா சுகர் சிரப் ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஹார்லிக்ஸ் கடலை மாவு மைதா மிக்சர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தூவி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் 1/4 பங்களவுக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த நெய் எண்ணெய் மிக்சரில் ஒரு 1/4 பங்கு எடுத்து நான் போட்டுக்கிறேன். நல்லா அது உள்ளே சோக்கார அளவுக்கு அது எல்லாத்தையும் இழுத்துக்கிற வரைக்கும் ஒரு 7 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணுவோம். அதனால தான் நான் வறுக்கலை. ஏன்னா இதுலேயே உங்களுக்கு நல்லா கடலை மாவு நல்லா வெந்து குக் ஆகிடும். அதனால் நம்ம வறுக்காமே போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றுன அந்த பேட்ச் ஃபுல்லாக நெய் எண்ணெயெல்லாம் இழுத்துருச்சு. இப்போ 2வது பேட்ச் ஊற்றி இதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்மளுக்கு இது ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுறதால உங்களுக்கு நல்லா குக் ஆகி நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ கடைசியாக மிச்சம் இருந்த எண்ணெய் நெய் மிக்சரையும் இதில் ஊற்றிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் ஒன்று திரண்டு வரும், உங்களுக்கே தெரியும். நல்லா இழுத்துக்கும் எல்லாத்தையும். அப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நல்லா போட்டுட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸு நீங்கள் போட்டுக்கலாம். நான் மெலிசான ஷேப்பில் தான் போட போகிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கறனால திக்னஸ் நான் மெலிசாக போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா திக்காக உங்களுக்கு வேணுங்கிற திக்னஸில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஓரளவு அது செட் ஆனோடனே நீங்கள் பீஸ் போட்டு வச்சுருங்க. பொதுவாக அந்த மிக்சர்லேயே கொஞ்சம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இதெல்லாமே உடச்சி போடுவாங்க. நான் பாப்பா சாப்பிட மாட்டான்றதுனால நான் மேலே மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியும் கூட சேர்த்து செய்யலாம். சூப்பராக இருக்கும். வாயில் போட்டோடனே அப்படியே கரையும். வெளியிலே வச்சுருந்தீங்கன்னா கூட ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.